வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழகத்தில் புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் எல்லாரும் பாதுகாப்பாக வீட்டில் இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தூரமாக இருந்தால் அவங்களையும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அண்டை நாடான இலங்கையில் பார்த்திங்கன்னா நேற்று புயலும் வெள்ளமும் வந்து ஒரு 150 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் காணாமல் போய் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக காரைக்குடி வரையும் வந்திருந்தேன். இங்கேயும் புயலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி எங்கள் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த நாளை எப்படி பயனுள்ளதாக ஆக்கலான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் தான் இருக்குது பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில்னு. ஸோ இந்த கோவிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அது இன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொல்லி அழகாக கிளம்பி கோவிலுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்கணுன்னா, இந்த மெயினான இருக்கிற பிள்ளையாரையே உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாராலையும் அந்த வீடியோவை பார்க்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை எடுத்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏதாவது ஆசை இருக்கும், பிள்ளையார்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி எனக்கு நேரம் கிடச்சி நான் வந்து பிள்ளையாரை நேரில் பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நேரம் கிடச்சி நீங்களும் வந்து பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நான் இந்த கோவிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 7th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோவிலுங்க. ஒரு 1000 1500 வருஷம் பழமையான கோவில். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா முருகர், வள்ளி, தேவயானி, பழனி ஆண்டவர், பைரவர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் அழகாக வீட்டுக்கு போகலாம். நான் உள்ளே போய் கடவுளை பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு, இதெல்லாம் தமிழக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, பக்கத்து நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸோ அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா மகிழம்பூன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மரத்தை நான் கண்ணால் பார்த்தேன். என்ன என் நேரம் அந்த மரத்தில் எந்த பூவுமே இல்லை. ஸோ சீசன் மாதிரி வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு செடி ஒன்று கீழே முளைச்சிருந்தது, அதை நம்ம ஊரில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா தெப்ப குளத்தில் அழகாக மீன்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஃபுட்டு போட்டு அவங்களெல்லாம் சாப்பிட விட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி, ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று வாங்கலான்னு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரூ. 300 ரேஞ்சில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் நிம்மதியாக வீட்டுக்கு போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.